Gaming Explorers Tamil. வணக்கம் பிளேயர்ஸ். இன்றைக்கி அன்னைக்கு நாங்கள் விளையாடி இருந்தோம். அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே வாங்க பார்க்கலாம். நான் சும்மா விளையாடலாமேன்னு வந்தேன். அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் விளையாண்டுருந்தார். ஸோ அவர் மூலிமா ஜாயின் ஆகி வந்தோம். அவர் குவெஸ்ட் எடுத்து செஞ்சிட்டு இருந்தார். வெர்ஷன் 2வையும் வெர்ஷன் 3 எடுக்கிறதுக்காக ரேஸில். அதனால் அதுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். ஏற்கனவே அவர் ஒரு 2 ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தார். ஒரு 3 ஃப்ளவர் கேட்கும். ஒன்று நைட்டில் மட்டும்தான் போக்கும். அது எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நைட்டில் ஆனதும் கிரேவியார்டு ஐலாண்டுக்கு வந்துடுங்க. இங்கே இந்த கலரெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் இருக்கும். இந்த பாருங்க தெரியுதுங்களா? என்ன கைஸ் வந்தது கிடச்சிருச்சு. நம்ம ப்ரோவோடைய லக்கு போகலாம். அப்படி நமக்கு கொஞ்சம் லக்கு அதிகமாக தான் வீசுது. ஓகே நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அதை. ஸோ இப்போ இவருக்கு வெர்ஷன் 2வும் வெர்ஷன் 3யும் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சாரி கேட்டுக்கணும். ஏன்னா போன மாதம் எடுத்த வீடியோவை இப்போ தான் நான் அப்லோடே பண்ணுறேன். இதுக்காக நான் அவருக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி ப்ரோ, மன்னித்தோ. இதோ வந்துட்டுருக்காரு. அவர் வந்துட்டுருக்காரு. ஸோ நம்ம இங்கே சும்மா சுற்றிட்டுருப்போம். நம்ம கூட V3 எடுத்து வச்சுருக்கோம் கைஸ். கோல்டு ரேஸ் யூஸ் பண்ணுறேன். V3 ஏற்கனவே எடுத்துட்டேன். V4 வேணும். புத்தா ஃப்ரூட் யூஸ் பண்ணுறாரு கைஸ். நம்மளும் புத்தா ஃப்ரூட்டு சாப்பிட்லாமு தான். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டு. கிரைண்டிங்க்கு கண்ட்ரோல் வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியல கைஸ். கிட்ஸுன்னு ஏதாவது கேட்டிருந்தேன். உங்கள்கிட்ட ஏதாவது நல்ல சின்ன ஃப்ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஃப்ரூட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்கிட்ட தரலாம். ஏன்னா நம்ம எடுக்க போகிறோம் கைஸ். தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாரு கைஸ். தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காத வார்த்தைகள் கைஸ். என்ன கைஸ் இப்படி சொல்லிட்டாரு? நான் தான் கைஸ் சாரி சொல்லணும் அவர்கிட்ட. எத்தனை நாள் முன்னாடி எடுத்தது, அதனால் நம்ம தான் சாரி சொல்லணும். இப்போ நம்ம இருக்கிறது க்ரீன் ஜோனில் இருக்கோம். இந்த NPC தான் குவெஸ்ட்டு கொடுப்பான். அதனால் இவர்கிட்ட திரும்பவும் அதை எடுத்தாச்சு. V2 எடுத்துட்டார் அவர். இட்ஸ் ஓகே, V2 எடுத்துட்டேன் அப்படின்ட்டார். நான் சாரியும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. நம்ம சாரியும் சொல்லிட்டேன். ஓகே இப்போ நம்ம V3 எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு சைபார்க் யூஸ் பண்ணுறேன். அதனால் சைபார்க் ரேஸ் தான் யூஸ் பண்ணுறது. அதனால் செம்ம ஈஸி V3 எடுக்கிறது. உங்கள்கிட்ட ஒரு 2 மில்லியன் மணி மட்டும் இருக்கணும். கையில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருக்கணும். இந்த பாருங்க கையில் எடுக்கிறாரு பாருங்க. அந்தமாரி ஒரு ஃப்ரூட்டு வச்சு அவன்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கணும். கொடுத்தாக்கா V3 கிடச்சிரும் கைஸ். நம்ம நெக்ஸ்ட்டு V4 எடுக்கணும். வெர்ஷன் 4 எடுக்கணும். அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாருங்கள் தெரியுதுங்களா? ஐ அன்லாக்டு இட். ஓகே கைஸ் சூப்பர். நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் கூட நம்ம விளையாடினதில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட்டு இவர் கூட தான் விளையாடினதும். அதனால் இன்னொரு தடவை இவர் போட்டு காமிக்கிறாரு எடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக. ஏன்னா எல்லோரும் ப்ரூஃப் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறது பாருங்க, காமிச்சிட்டேன். அப்புறம் இதுக்கும் ஏமாற்றிட்டேன் அப்படிலாம் சொல்லிட போகிறீங்க. இது கொஞ்சம் சின்ன வீடியோ தான். அடுத்து நம்ம V4 எடுக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம கோலார் ப்ரோ கூட சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணி லெவலப் பண்ணிடணும் கைஸ். ஓகே கைஸ், இவருக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். அவரும் அப்புறம் சொல்கிறாரு, இது என்னுடைய 3வது ரேஸோடைய V3 அப்படின்றாரு. என்ன ப்ரோ சொல்கிறேன்னு எனக்கே ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிப்போச்சு கைஸ். V3யை இவர் 3 தடவை ரேஸ் மாற்றி V3 எடுத்திருக்காரு கைஸ். அதில் வெர்ஷன் 2வாக மாற்றி திரும்ப வெர்ஷன் 3ஆக மாற்றி அந்த மாதிரி இது தேடா ஷப்பாடா. ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம எல்லா ஹெல்ப்பு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்னும் சில வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தொடர்ந்து வரும். இப்போ அவர் நல்ல ஒரு கேள்வியை கேட்க போகிறாரு என்கிட்ட. இருங்க காமிக்கிறேன். இப்போ என்ன தெரியுமா கேட்டார்? ஒரே ஒரு வார்த்தை தான் கைஸ் சொன்னார். அதை நான் செய்யலை, அதனால தான் எத்தினேன். தெரியுதுங்களா? பின்னாடி தெரியுதா? அப்லோட் வீடியோ ஃபாஸ்ட் நவ். ஐ எம் யுவர் பிக் ஃபேன். சாரி கைஸ், இந்த வீடியோ வர்றதுக்கான ரீசன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை திரும்ப சொல்லலை. சாரி அவர்கிட்டையும் கேட்டுக்கிறேன் கைஸ். அப்புறம் நம்ம டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கார்டில் ஓரளவுக்கு நார்மலாக வச்சுருக்குறோம். சிலதெல்லாம் ட்ரேடு அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளால் பேச முடியலை.
ரோப்ளாக்ஸ்குள்ளேயே போனாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பேச முடியல. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இதை பாருங்கள், கோளாறு ப்ரோ தான் இவர். என்ன ப்ரோ பேரெல்லாம் இப்படி இல்லை சூப்பராக வச்சுருக்க அப்படின்னு கேட்டாக்கா யூனிக்காக்குதுன்றாரு. அப்போயே யோசித்தேன் கைஸ், இவர் பெரிய ஆள், இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருக்கும் போது தெரியும் கைஸ். அப்புறம் இந்த வீடியோவில் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா உங்கள் வீட்டு புள்ளியாக நினச்சி மன்னித்தோ அண்ட் சப்ஸ்கிரைப்.